பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் டிஜே சேனல் வாயிலாக தெய்வீக ஆரோக்கியம் உங்கள் அடிப்படை உரிமை என்கிற தலைப்பிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே இந்த 3வது நாள் பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கான நன்றி சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக சுகத்தை பற்றிய 100 ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அது வெறும் வார்த்தை அல்ல. பவுல் சொன்னது போல எங்களிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறும் வசனமாய் அல்ல, அது பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் புறப்பட்டு வந்தது என்று சொன்னது போல கர்த்தருடைய வல்லமை கரைபுரண்டு உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தினது போல தம்முடைய வார்த்தையின் மூலமாக வல்லமை உங்களுக்கு கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் மனதில் சுகமடைகிறீர்கள், சரீரங்களில் சுகமடைகிறீர்கள். ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேருக்கு இந்த வார்த்தை மறுபடியும் ஒளிபரப்பு பண்ணப்படும் போது லட்சக்கணக்கான பேர் இந்த சுகத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 நாட்கள் நாம் தேவனுடைய ரகசியத்தை குறித்து பார்த்தோம். அதாவது தெய்வீக சுகத்தை பற்றிய ரகசியம் 1. வேதம் சொல்லுகிறது, அந்த பெதஸ்தா குளத்திலே இறங்கின மனிதன். இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் நாளிலே பார்த்தோம், அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்குறன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனால் சுகப்படுத்தப்படுவான். தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக வியாதி எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பது அவசியம் இல்லை. வியாதி எப்படிப்பட்டது என்கிற அறிவு உங்களுக்கு தேவையில்லை. வல்லமை எப்படிப்பட்டது என்கிற அறிவு தான் உங்களுக்கு தேவை. ஆகவே வியாதியை குறித்தே நாம் மனதில் வைத்திருக்கிறோம். இது எப்பேற்பட்ட வியாதி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க பாருங்க. நீ எப்பேற்பட்ட வியாதி உங்களுக்கு தெரியுமான்னு பேசுறதுனால தான் அந்த வியாதி போகாமலே இருக்கு. ஆனால் என்ன பேசணும், நம்ம எப்பேற்பட்ட வல்லமை தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை தெரியுமா? அது கடந்து வரும்போது அது எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்கும் என்கிற அறிவுதான் தெய்வீக ஆரோக்கியத்தின் முதல் ரகசியம். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக சின்ன வியாதி பெரிய வியாதின்னு கிடையாது. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக சின்ன வியாதி பெரிய வியாதின்னு கிடையாது. ஒரு துளி தேனிலும் அதே சுவைதான், ஒரு பாட்டில் இருக்க தேனிலும் அதே சுவைதான். அப்படிதான் கர்த்தருடைய வல்லமை ஒரு துளி இறங்கினாலும் அதே வல்லமை, எவ்வளவு இறங்கினாலும் அதே வல்லமை. அது எப்பேற்பட்ட வியாதியாக தான் சுகப்படுத்தும். 2வது நாள் பார்த்தோம், 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்தவன். அதாவது ஒரு வியாதி எத்தனை வருஷம் இருக்கிறது என்பதினால் அந்த வியாதி சுகமாகாது என்பது அர்த்தம் அல்ல. 38 வருஷம் சுகமாகாத வியாதி இயேசு வந்து நின்றபோது நொடிப்பொழுதில் சுகமானது. அப்படித்தான் பல வருஷமாய் உங்களுக்குள்ளே அந்த வியாதி இருந்திருக்கிறது என்பதனால் அது இனிமேல் சுகமே ஆகாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த எண்ணத்தை இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. பிறந்ததிலிருந்தே கூட சில நேரம் உங்கள் பிள்ளைகளோ யாருக்கோ சில குறைகள் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது இத்தனை வருஷம் இருந்தது என்பதற்காக இனிமேலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது பிசாசின் பொய். 38 வருஷம் தன் வாழ்க்கையில் வியாதிப்பட்டிருந்த ஒருவன் என்னை பார்த்த அன்றைக்கு சுகமடைந்தான். அப்படியே எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவரை சுகப்படுத்தவே விரும்புகிறார். இது உன்னுடைய அடையாளம் அல்ல. நீ சுகமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய அடையாளம். உன் பிள்ளைகள் சுகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே உன்னுடைய அடையாளம். ஆகவே அன்புக்குரியவர்களே, வியாதி அதிக நாள் இருந்ததுனால உங்கள் மனது, உங்கள் மைண்டு கன்வின்ஸ் ஆகக்கூடாது. அதோடு சேர்ந்து வாழ பழகக்கூடாது. அதை ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருடைய வல்லமை கடந்து இந்த வார்த்தையின் வழியாக உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வருகிறது. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை எல்லாவற்றையும் சுகமாக்கும். பல வருடமாக வியாதிப்பட்டவங்களை கூட நீ அருகில் போய் இயேசு நாமத்தில் சொல்லுங்கள், அவங்க சுகமடைவாங்க. பல வருஷமாக இருக்கிற இடுப்பு வலி, கால் வலி, முட்டு வலி எதுவாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், அது மறைந்து போகும். இந்த நிமிஷமே மறைந்து போகும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தொடர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் இந்த சுகமளிக்கிற இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டுகிட்டே இருங்க. உங்கள் சரீரங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்றை கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாளும் நீங்கள் மறுபடியும் காண மாட்டீர்கள். இனி என்றுமே நீங்கள் காண மாட்டீர்கள். அதுதான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இதே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு 3வது ரகசியத்தை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் பெதஸ்தா குளத்தை பற்றி பேசுகிறது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த குளத்திலே சுற்றி 5 மண்டபங்கள் இருக்கும். அங்கே ஏராளமான வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். காரணம், இந்த குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்திருப்பார்கள். தேவதூதன் ஒன்று கலக்கும் போது முதலாவது விழுகிறவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தம் சுகப்படுத்தப்படுவான். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கர்த்தருடைய வல்லம் வரும்போது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனும் சுகமடைவான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ வருகிற நாட்களிலே இந்த உலகத் தோற்றம் முதற்கொண்டு நடக்காத அற்புதங்கள் நடக்கப் போகிறது. உங்கள் கண்கள் இதுவரை பார்க்காத
இதுவரை சுகமாகாத வியாதிகள் எல்லாம் சுகமடைகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுதான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வல்லமை ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக அந்த பூமியில் வந்து இறங்க போகுது. இதுவரை இந்த உலகம் பார்க்காத அளவு மிகப்பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கப் போகிறது. நம்முடைய கண்கள் அதை காணப்போகிற காரணம் இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பலத்த செய்கள் நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் காணும். என் அன்புக்குரியவர்களே, 38 வருஷம் வியாதிப்பட்ட ஒருத்தன் இருந்தான். அப்போ அவன்கிட்ட வந்து இயேசு கேட்கிறாரு. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகால வியாதியஸ்தன் என்பதை அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்கிற வார்த்தை கேட்கிறார். இந்த மூன்றாவது தெய்வீக சுகத்துக்கான ரகசியத்தை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்கிற வார்த்தையை அந்த 38 வருட வியாதிப்பட்டவனை நோக்கி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அவன் அந்த பெதஸ்டா குலத்திற்கு வந்திருப்பதே அவன் சுகமடைய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்ததினால்தான் அவன் இங்கே வந்திருக்கிறான். இல்லாவிட்டால் வேறு எங்கோ அவன் பிச்சை எடுக்க போயிருக்கலாம். ஆனால் அங்கே வந்திருந்த காரணம் தான் சுகமடைய வேண்டும் என்று விரும்பிதான் வந்திருக்கிறான். ஆனாலும் அவன் நெடுநாள் வியாதியஸ்தனாய் இருந்தாலும் அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த மனிதன் 38 வருஷமாக இருந்தோம். ஏன் இந்த கேள்வி இயேசு கேட்கிறார் அப்படின்னா, பல நேரங்களில் நம்ம வியாதியோடைய வாழ்ந்து பழகினால வியாதி இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்கிற இடத்துக்கு கூட மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட மனநிலை நீங்கள் வந்துருச்சுனாலே, நீ வியாதியோடு வாழ பழகிட்டீங்கனாலே நீங்கள் தெய்வீக சுகத்துக்கான கதவை மூடிட்டீங்கன்னு அர்த்தம். நீ எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே நான் சுகமாக வேண்டும் என்கிற வாஞ்சியும் விருப்பமும் இருக்கும் என்றால், அந்த விருப்பம்தான் கர்த்தருடைய வல்லமை உள்ளே நுழைவதற்கான வாசல் என்று நான் சொல்கிறேன். அந்த மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்க்கார். என்னன்னா, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுலேருந்து ஒன்று தெரியுது, தெய்வீக சுகத்துக்கும் தெய்வீக வல்லமைக்கும் தெய்வீக ஆரோக்கியத்திற்கும் கர்த்தருடைய வல்லமை வந்து நம்ம தொட்டு நம்மளை சுகமாக்குறதுக்கு ஒன்றே ஒன்று நம்மள்ட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அது என்னன்னா, விருப்பம். நான் சுகமடைய வேண்டும், வியாதி இல்லாதவனாக பலவீனம் இல்லாத ஒரு மனிதனாக இந்த பூமியில் நான் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை என்னிடத்தில் இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். பல நேரங்களில் பிசாசு நம்மை வஞ்சித்து வைத்து, நீ செய்த தவறுகள்னால உனக்கு அந்த வியாதி, நீ செஞ்ச மிஸ்டேக்னால உனக்கு இது வந்துச்சு என்றெல்லாம் சொல்லி நம்ம சுகமாகணுன்ற விருப்பத்தையே குலைச்சி வச்சிருப்போம். பாருங்க, மனிதனுடைய விருப்பம் குலைஞ்சிருந்தா தேவன் அதுக்குள்ள நுழைய முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் தேவன் செயல்படுவார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, சிலர் வந்து தாங்கள் செய்த பாவத்திற்கு தக்க பலன் என்று சொல்லி அமைதியாக இருப்பார்கள். சில பல வருஷங்களுக்கு முன்பாக எல்லாம் கிறிஸ்தவத்தில் கூட இந்த பொய்யான உபதேசம் இருந்தது. இந்த வியாதியின் மூலமாய் கடவுள் உனக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார் என்கிற ஒரு பொய்யான உபதேசம். அதனால் மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, வியாதி மூலமாக கடவுள் நமக்கு ஒன்று கற்றுத்தராரு போல, அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த வியாதியை நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த வியாதியை விரும்ப ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சொஸ்தம் அடைய வேண்டும் என்கிற விருப்பத்தை பிசாசு என்ன செஞ்சிட்டான் பாருங்க, அந்த விரும்ப விடாமல் பண்ணிட்டான். ஏன்னா எல்லாருமே வியாதி மூலமாக கடவுள் ஏதோ ஒன்று சொல்லித்தராரு போல என்று வியாதியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, சுகத்தை அவங்க விரும்பலை. அதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல பாருங்க, கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியவில்லை. அவர்கள் விருப்பத்தை பிசாசு அடைத்து போட்டபடினாலே தேவனுடைய வல்லமை கடந்து வருகிற வாய்க்கால்கள் அடைபட்டு போயிற்று. அதெல்லாம் பிசாசு பொய்யான போதகங்களை குறித்து தேவனுடைய வல்லமையை விரும்ப விடாமல் நம்மளை பண்ணிடுவான். ஆனால் கர்த்தர் இங்கே தெளிவாக கேட்கிறார், நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. பல வருஷங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவத்தில் இந்த உபதேசம் எங்கும் பரவி இருந்தது. தேவன் வியாதியின் மூலமாய் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத் தருகிறார். உங்கள் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்து ஒன்றை கற்றுக் கொடுப்பீர்கள்? உங்கள் பிள்ளை வந்து தீயில விளையாண்டு இப்படியே தொட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு, அது சுற்றும் அப்படின்னு உங்கள் பிள்ளைக்கு காட்டுறதுக்காக உங்களை எத்தனை பேர் உங்கள் பிள்ளை கையை பிடிச்சி அடுப்புக்குள்ளே விடுவீங்க? சொல்லுங்கள். அடுப்புக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் காமிச்சு, பத்தியா இப்படி நீ வந்து விளையாண்டினே அப்படி தான் சுற்றுன்னு சொல்லி தருவீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் அவர்களை கதற வைத்து கண்ணீர் விட வைத்து ஒன்றை கற்றுக் கொடுக்க நீங்கள் விரும்புகிறதில்லை. காரணம், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். அவர் உங்கள் பிதா. வியாதியின் மூலமாய் உங்களுக்கு ஒன்றை சொல்லித் தருகிற தேவன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
ஆகவே வியாதியின் மூலமாய் ஒன்றை சொல்லித் தருகிறார் என்று நீங்கள் நினைக்கிறபடியினால்தான் நீங்கள் சுகமடைய வேண்டும் என்று விரும்ப மாட்டேன் என்கிறீர்கள். இல்லை, இந்த வியாதியின் மூலமாய் தேவன் எனக்கு ஒன்று சொல்லித்தரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் அடுத்த நிமிடம் பின்பு எதற்காக அந்த வியாதி என்னிடத்தில் இருக்கிறது, இதை நான் விரும்பவில்லை, நான் சொஸ்தமடைய விரும்புகிறேன் என்கிற வெளிச்சத்திற்குள் நீங்கள் வருகிறீர்கள். இன்றைக்கு அதே கேள்வி உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரே இந்த வியாதியின் மூலமாக எனக்கு ஒன்றை நீ கற்றுத்தருகிறீர், ஆகையால் நான் விரும்பவில்லை என்று சொல்லப் போகிறீர்களா? அல்லது ஆண்டவரே பொல்லாதவரை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் நல்லதுதான் தரோம், பரலோகத்திற்கு எங்கள் பரமபிதா நீர் எங்களுக்கு நன்மையைத்தான் தருவீர், வியாதியை தருகிற தேவன் அல்ல, ஆகவே நான் சொஸ்தமடைய விரும்புகிறேன் என்று சொல்வீர்களா? உங்கள் விருப்பம்தான் உங்கள் வாழ்க்கை. அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். உங்கள் இருதயத்தின் நினைவு சுகமடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் ஆமேன், ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், ஆமாண்டவரே நான் சுகமடையவே விரும்புகிறேன், ஆமாண்டவரே இந்த வியாதியும் இந்த பலவீனம் இல்லாதவனாய் தான் இருக்க விரும்புகிறேன். அநேகர் பாருங்க வியாதியை குறித்து கூட பெருமையாக சொல்லுவாங்க, பாருங்க இந்த வியாதியோடு கூட நான் கடவுளுக்காக ஓடிட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு. என் அன்புக்குரியவர்களே, இதில் தேவன் மகிமைப்படுகிறது இல்லை. நீங்கள் மகிமைப்படலாம் ஒருவேளை இந்த வியாதியோடு நான் ஓடுறேன்னு, ஆனால் அவர் பேர் டேமேஜ் ஆகுது. என்னென்னா இவ்வளோ ஓடுறான், இவ்வளோ கஷ்டப்படுறான், இவனுக்கு இந்த வியாதியை சுகப்படுத்த இந்த இவங்க சாமிக்கு தெரியலையா என்று அவர் பெயரை நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. எந்த விதத்திலும் உங்கள் பெயரை தூக்குவதற்கு அவர் பெயரை இறக்காதிருங்கள். வியாதியை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். ஒன்றே ஒன்று வாயத்திறந்து சொல்லுங்கள், நான் வியாதியோடு இருக்க விரும்பவில்லை, நான் சொஸ்தமடையவே விரும்புகிறேன். இந்த வார்த்தை 38 வருடம் அவன் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி எழுதியது. நீங்களும் சொல்லுங்கள், நான் வியாதியோடு வாழ விரும்பவில்லை, சொஸ்தமடையவே விரும்புகிறேன், 100% ஆரோக்கியமானவனாய் இருக்கவே விரும்புகிறேன். காரணம் எனக்கான ஒரு கரையத்தை சிலுவையிலே இயேசுவின் மூலமாய் பிதா கொடுத்திருக்கிறபடியினாலே நான் இந்த வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் நடக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, உங்கள் விருப்பத்தை விட வல்லமையான இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. பிதாவுக்கு உங்கள் விருப்பத்தை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்க பிள்ளைகள் ஒன்றை கேட்டுவிட்டால் அதை விட உங்களுக்கு இந்த உலகத்தில் பெருசுன்னு எதுவுமே இல்லை. அப்படித்தான் நீங்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க, அதை விட பெரியது எதுவுமே இல்லை. விருப்பமே தெய்வீக ஆரோக்கியத்தின் 3வது ரகசியம். என் மனம் விரும்ப வேண்டும், ஆரோக்கியத்தை விரும்ப வேண்டும், கழுவுக்கு சமானமான வாழ வயதை விரும்ப வேண்டும், மறுபடி எழுந்து நடக்க விரும்ப வேண்டும், நீடி ஆயுளுடன் வாழ விரும்ப வேண்டும், கர்த்தருக்காய் ஓடுவதை விரும்ப வேண்டும், ஜெபிப்பதற்கு ஆரோக்கியம் தேவை என்று விரும்ப வேண்டும், அதற்கு இருக்கிற தடைகளை பிசாசின் கிரியைகள் என்று புரிந்து கொண்டு அவைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்று நான் சொல்லுகிறேன். அபிரமாய் நீங்களும் சொல்ல வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல வேளையிலே நீ விரும்புகிறாயா என்கிற வார்த்தையை கர்த்தர் அவன் இடத்தில் கேட்டார். ஏனென்றால் அவன் விரும்பினாத்தான் அவனுக்கு ஒரு அற்புதத்தை தர முடியும். வியாதியோடும் நீங்கள் இருக்கலாம், பக்கத்தில் இயேசு வந்து நிற்கலாம். ஆனால் உங்களை இயேசு இணைக்கிறது, வல்லமை உங்களை இணைக்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்கள் விருப்பம். ஆண்டவரே வியாதி பெரிய வியாதி, ஆண்டவரே என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, அதெல்லாம் பேசாதீங்க. சிம்பிளாக சொல்லுங்கள், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, வியாதியை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீங்கள் வியாதியெல்லாம் விட பெரியவர், நான் விரும்புகிறேன், அவ்வளோதான், நான் விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் நிறைய வேளையில் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நான் சொல்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்ப உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஓ ராக்காமா லாஷே கேனமானா ஹந்துனமாதியாங்கோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இதோ ஒவ்வொருவர் வியாதி படுக்கையின் அருகிலும், ஒவ்வொருவருக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கு அருகிலும் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். எஸ், ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் நியர் பை யூ, இட் இஸ் வெரி க்ளோஸ் டு யூ. அவருடைய பிரசனம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஆமாண்டவரே நான் விரும்புகிறேன் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வயதை மறந்து விடுங்கள், டாக்டர் சொன்னதை மறந்து விடுங்கள், உங்கள் வியாதியோடைய வருஷத்தை மறந்துடுங்க, வியாதியோடைய அந்த அந்த நேச்சர், அதனுடைய தரம் என்ன, அது எவ்விதமான குணமடி, எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. அவரை பிரசன்னம் உங்கள் மத்தியில் நிற்கிது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையும் கூட. அந்த பிரசன்னத்தை பார்த்து சொல்லுங்கள், நான் சுகமடைய விரும்புகிறேன். சொன்ன மாத்திரத்திலே அந்த விருப்பமே ஒரு பாலமாய் உங்களையும் இயேசுவை இணைக்கிறது. உங்கள் மனதில் ஏதோ ஒரு கதவு திறக்கிறது, அதன் வழியாக தெய்வீக சுகம் உங்கள் சரீரத்துக்குள்ளே கடந்து வருகிறது. ஒருவேளை மற்றவர்கள் கை நீ ஜெயிப்பீர்கள் என்று அவர்கள் இருக்கிற திசையை நோக்கி கையை நீட்டுங்க. இல்லை அவர்களுடைய
கட்டிலில் கை வைங்க, இல்லை அவர்கள் மேல் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரை இவர் சொஸ்தமடையும்படிக்கு நான் இவருக்காய் விரும்புகிறேன் அப்பா என்று சொல்லுங்க. உங்களுடைய மனதின் திறந்த அந்த கதவின் வழியாக கர்த்தருடைய வல்லமை அந்த சரீரத்துக்குள்ளே கடந்து சென்று அவர் சுகமடைவார். அவர் சுகமடைவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை விருப்பங்கள் நான் விரும்புகிறேன். இந்த செய்தியை உலகமெங்கிலும் இருந்து கேட்கிறவர்களும், ஆண்டவரே இந்த சேனல் மூலமாய் இந்த நாட்டின் பல பகுதியிலிருந்து கேட்கிறவர்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சுகமடைவார்களாக என்று நான் விரும்புகிறேன். சுகமடைவார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் அவர்கள் சுகமடைவார்களாக பிதாவே. அவர்கள் எத்தனை வருடம் வியாதியஸ்தராக இருந்தாலும் அவர்கள் சுகமடைவார்களாக பிதாவே. சரித்திரம் மாற்றி எழுதப்படட்டும். பிசாசின் அலங்கோலங்கள் எல்லாம் கிழித்தெறியப்பட்டு அலங்காரமாய் மாறட்டும் அப்பா. அலங்காரமாய் மாறட்டும். எல்லா அலங்கோலங்களும் அலங்காரமாய் மாறட்டும். கர்த்தருடைய வல்லமை தொலைக்காட்சி பெட்டி முன்பாய் உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கடந்து வரட்டும். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட இங்கு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவன் அல்லவா, அவர்களுக்கும் சுகத்தை தாரும். யாரெல்லாம் அந்த டிவி பெட்டி முன்பாக நின்று ஆண்டவரை இப்பொழுது இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சுகத்தை தாரும். ஒருவர் மிஸ் ஆகாமல் எல்லாருக்கும் சுகத்தை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்த்திருக்க நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாளைய நாள் மறுபடியும் நாம் சந்திப்போம். இதே நேரத்திலே, இதே அலைவரிசையிலே கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக நீங்கள் மறுபடியும் நாளை இதே நேரத்திலே என்னோடு கூட இணையும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, தெய்வீக ஆரோக்கியம் உங்கள் அடிப்படை உரிமை. தெய்வீக சுகம் உங்களுடைய வாழ்க்கை தரம். ஆகவே அதை அனுபவிப்பதை எதுவும் இந்த உலகத்தில் தடை செய்ய முடியாது. அது உங்களுடைய உரிமை. அதற்கான கிரயத்தை 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செலுத்தி தீர்த்திருக்கிறார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சாட்சிகளை கீழே இருக்கிற எண்ணிற்கு தயவு செய்து நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அது நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். சாட்சியை சொல்ல விரும்புகிறீர்கள், எங்களோடு தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய சாட்சிகளை மற்றவர்களுக்கு ஒளிபரப்ப நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நாங்கள் ஒளிபரப்புகிறோம். அல்லது ஒளிபரப்ப விரும்பாத பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு அதை தெரிவிப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு நாங்கள் அதை நன்றி செலுத்திக் கொள்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் கீழே இருக்கிற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெப குறிப்புகளை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் தொடர்ந்து நானும் என்னோடு கூட இருக்க ஜெபக்குழு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக உங்கள் வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் அவர்கள் சுஸ்தம் அடைவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைய நாளிலே தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்த 4வது ரகசியத்தை நாம் பேசுவோம். God bless you.